ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம விஜய் இருக்கார் இல்லையா, அவர் வந்துக்கிட்டு எப்படியாச்சும் ஒரு நல்ல வேலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாடுபடுறாங்க. அதுக்காக யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ரொம்பவே முடிச்சு நின்றுக்கிறாரு. அந்த நேரத்தில் தான் அவருக்கு ஒரு யோசனை வந்தது. அதில் யார் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் தான். அரவிந்த் மூலிமா எப்படியாச்சும் வேலை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணுறாரு. அதுக்காக ஒரு வாட்சை வந்து முதல்ல அடமானம் வச்சு அது மூலிமா குடும்பத்தை நடத்தணும்னு நினச்சாரு. ஆனால் அதுதான் நடக்கல. அதுக்காக அவர் சும்மா இருப்பாரா? அதுதான் இல்லை. எனக்கு வந்து எப்படியாச்சும் ஒரு வேலை ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாக போகும். நான் வந்து உங்களை 7 ஜென்மத்துக்கு மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை ரெடி பண்ணும் அப்படின்றதுக்காக ஒருத்தரை பார்க்க போகிறாங்க. அங்கே போனால் அது ஏற்கனவே ராஜேஸ்வரிக்கு தெரிஞ்சாலோ தெரியாதாலோ அது தெரியாது. ஆனால் நம்ம ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்க எல்லாருக்கிட்டையுமே விஜய்க்கு வேலையே கொடுக்கக்கூடாது. ஏன்னா விஜய் ஏற்கனவே அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாத்தையும் ஏமாற்றிருக்கான். அவனுக்கு போய் வேலை கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் கம்பெனியை லாஸ் பண்ணிடும்னு எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் எல்லாருமே பயப்படுறாங்க. இருந்தாலும் இப்போதைக்கு அவருக்கு வேலை முக்கியன்றதுனால நம்ம அரவிந்துக்கு தெரிஞ்சவங்க மூலிமா வேலைக்கு சேர்றாங்க. அந்த வேலைக்கு சேர்ந்ததுக்கு முன்னாடியே எனக்கு வந்து 1 மாத சம்பளத்தை அட்வான்ஸாக கொடுத்தீங்கன்னா நான் வந்து ரொம்பவே கடுமையாக உழைச்சி உங்கள் கம்பெனிக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துக்கிட்டு சொல்கிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் சரிங்க, மனுஷனுக்கு உதவி பண்ணுறதை விட இந்த உலகத்தில் வேறு என்ன இருக்குது, இன்றைக்கி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நாளைக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க, இதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு அவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தெரிஞ்சவங்கன்றதுனால உங்கள் கம்பெனியில் ஒரு வேளை இந்த விஜய் அப்படின்றவங்க வந்து வேலைக்கு சேர்ந்தால் கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆபத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறாங்க. அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட வேண்டி வரும். ஏற்கனவே பார்ட்னர்ஸ் எல்லாம் ஏமாற்றி இந்த நிலைமைக்கு வந்திருக்கான். அவனை போய் நம்பினீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அடுத்த நாள் வேலைக்கு வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஆனால் அது தெரியாமல் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு வீட்டுக்கு வடன்னு போயிட்டு இருக்காரு. போகிற வழியெல்லாம் அரவிந்துக்கு நன்றி 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 தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே பாசமலையே பொழிகிறாரு. உங்களால் தான் எனக்கு வேலை கிடச்சிச்சு, எங்கள் வீட்டோட நிலைமையே மாறப்போகுது, இனிமேல் என்னுடைய பெஸ்ட்டை வந்து நான் காட்ட போகிறேன், அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் உயர போகிறோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கனவு கண்டுட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் அந்த கனவு எல்லாமே இன்றைக்கி நைட்டு மட்டும்தான். நாளைக்கு காலையில் நீங்கள் வேலைக்கு போகிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வேலையே இருக்க போகிறதில்ல. என்ன விஜய் சார் இவ்வளோ அப்பாவே இருக்கீங்க, ஏற்கனவே நீங்கள் அப்பாவே இருந்ததுனால தான் அந்த ராஜேஸ்வரி உங்களை ஏமாற்றி மூலையில் உட்காரச்சிட்டா. இதுக்கு மேலேயும் நீங்கள் ஏமாளி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் பண்ண முடியாது. அந்த ராஜேஸ்வரியை பற்றி தெரிஞ்சும் நீங்கள் வந்து இன்னும் அசால்ட்டாக இருக்கீங்க பற்றி அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை போய் மல்லிகிட்ட சொல்கிறாங்க. மல்லி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய கஷ்டத்தை நஷ்டத்தை எல்லாத்தையும் சொல்லி என்னுடைய பெஸ்ட்டு எல்லாத்தையும் அவங்களுக்கு தெரியப்படுத்தி அதுக்கப்புறமா 1 மாதம் அட்வான்ஸை வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் ராத்திரி பகலாக உழைக்க போகிறேன், என்னுடைய முதலாளிக்கு நான் உண்மையாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனாலும் மல்லிகை அதில் சந்தோஷமே இல்லை. எனக்கு என்னவோ ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஏன்னா அந்த ராஜேஸ்வரி வந்து நல்ல வழி கிடையாது. அவள் வந்து எப்போவுமே அவளுடைய காரியம் ஆகணும்னா அதில் மட்டும் உஷாராக இருப்பாள். ஆனால் அதுக்கப்புறம் எப்போவுமே அவளோட சுயரூபத்தை காட்டுறதுல அவள் தயங்கவே மாட்டாள். அப்படிப்பட்டவகிட்ட நம்ம வந்து ஜெயிக்கவே முடியாது. அது எப்படி உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு, அப்படியே வேலை கிடைச்சாலும் அவள் எல்லார்கிட்டையும் இது வரைக்கும் சொல்லி வச்சிருப்பா. ஏன்னா அவன் வந்து ஏற்கனவே பிஸ்னஸில் வந்து ஏமாத்தினவன், எல்லாத்தையும் லாஸ் பண்ணவன், அவனுக்கு போய் வேலை கொடுத்தீங்கன்னா உங்கள் கம்பெனியோட இது எல்லாமே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லி தான் இருப்பாங்க. ஆனாலும் உங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்கன்னா நாளைக்கு காலையில் நீங்கள் வேலைக்கு போய் நாளைக்கு சாயந்தரம் வரையும் அந்த வேலையில் இருந்தீங்கன்னா தான் நிரந்தரம், இல்லைன்னா அது நிரந்தரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்கிறாங்க. நீ ஏன் மல்லி இப்படி பேசுகிறேன், இப்போ தான் ஏதோ இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு வேலை கிடச்சிருக்கு, அதை நீயே அபசகுணமாக பேசலாமா, வேலை கிடைச்சதோ இல்லையோ, ஆனால் நம்ம வந்து அந்த வேலையை வந்து நல்லபடியாக பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு இப்போவே அந்த வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் நினைக்கணும் சொல்லு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போதைக்கு இந்த வேலை இருக்கிறத நம்ம சந்தோஷமாக ஏற்றுப்போம், அதுக்கப்புறம் அது போகுதோ போகலையோ அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆனாலும் இதில் ஒரு தயக்கம் இருக்குது நம்ம மல்லிக்கு. ஏன்னா இது வந்து கண்டிப்பாக நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பெரியம்மா கிட்ட போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல, ஆனால் அதுக்குள்ளே அங்கே பெரிய பிரளயமே வெடிக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி இருக்காங்க இல்லையா, அவங்க நாகுவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாகு அந்த இடத்துல வந்து நீ கஷ்டப்பட்டு இருக்க, ரொம்பவே இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுருக்க, எனக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அந்த விஜய் வந்து சந்தோஷமாக இருக்கவே கூடாது. அவன் சந்தோஷமாக இருந்தால் உன்னுடைய சந்தோஷம் எல்லாமே கெட்டுரும். அவங்கள கெடுக்கிறதுக்கு நீ என்னென்ன வேலை பண்ண முடியுமோ எல்லா வேலையும் பாரு, அதை மட்டும் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கு பணத்தை வாரி 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 இறைக்க போகிறேன். அவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு நினச்சின்னா நீ முன்னால் முடிஞ்ச வேலையை செஞ்சு அவங்க 2 பேரையும் நடுத்தெருவில் நிறுத்துன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீ கேட்காத எல்லா பணமும் உனக்கு கிடைக்க போகுது. அதுக்கு நீ பண்ண வேண்டியது எல்லாமே அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது உடனுக்குடனே எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொன்னேன்னு வச்சுக்கேன் உனக்கு நீ நினச்சி பார்க்க முடியாது, எனக்கு பணத்தை நான் தரப்போகிறேன், அது வேணும்னா நீ நான் சொல்கிறத செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் பணத்தை ஆசையாக தூண்டுறாங்க. ஏற்கனவே பணப்பேய் இந்த நாகு அவள் இருந்துக்கிட்டு அந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லுவாளா, ஏன்னா அவளுக்கு தேவையெல்லாம் பணம். அதனால யார் நல்லா இருந்தாலும் அவளுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அவள் எப்போவுமே அவளோட சுயரூபத்தை மட்டும் தான் பார்க்குவா, அவளுடைய சுய சிந்தனையை மட்டும் தான் அவள் யோசிக்குவா, மற்றவங்கள பற்றி யோசிக்கவே மாட்டாள். அப்படிப்பட்டவள் அடுத்து என்ன
என்ன செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.